ஏன் கார்த்திகை தீபத்தன்னைக்கு விளக்கேத்தி கொண்டாடுறோம்னு தெரியுமா? அண்ணாமலையார் சோதி பிழம்பா எழுந்தருளினதுனால தான். ஏன் அண்ணாமலையார் சோதி பிழம்பா எழுந்தருளினாரு? ஒரு தடவை பிரம்மாவும் விஷ்ணுவும் தன்னில யார் பெரியவங்கன்னு சண்டை போட்டுட்டு இருந்தப்போ, அந்த சண்டையை தீர்க்கறதுக்காகவும், தன்னில யார் பெரியவங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் சிவபெருமானை தேடி போறாங்க. அதுக்கு சிவபெருமான் அவருடைய அடியும் முடியும் யார் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களே பெரியவங்கன்னு சொல்றாங்க. அப்போ விஷ்ணு பன்றியா மாறி அடிய தேடி போறாரு. பிரம்மா அன்னமா மாறி முடிய தேடி போறாரு. அப்படி பிரம்மா மேல போய்க்கிட்டே இருக்கிறப்போ, தன்னால ஒரு கட்டத்துல முடியாதுன்னு நினைச்சு திரும்பலாம் நினைக்கிறப்போ தான் ஒரு தாழம்பூவ பாக்குறாரு. அந்த தாழம்பூ கிட்ட பிரம்மா "நீ எங்க இருந்து வரேன்னு கேட்க, அந்த தாழம்பூ நான் சிவபெருமானோட ஜடாமுடியில இருந்து வரேன்னு சொல்லுது. இதை கேட்ட பிரம்மாவும் அப்படியா, அப்போ நான் சிவபெருமானோட முடிய பார்த்துட்டேன்னு சொல்ல போறேன். அதுக்கு நீ தான் எனக்கு பொய் சாட்சி சொல்லணும்னு அந்த தாழம்பூ கிட்ட பிரம்மா சொல்றாரு. அதுக்கேத்த மாதிரியே பிரம்மாவும் பொய் சொல்ல, தாழம்பூவும் பொய் சாட்சி சொல்றாங்க. சிவபெருமானோ எல்லாம் வல்லவர். அவர்கிட்டயே போய் சொன்னா, அவர் கோவப்பட்டு சோதி பிழம்பா எழுந்தருள்றாரு. எழுந்தருளி, இனிமே பிரம்மாக்கு இந்த பூமியில தனியா ஒரு கோயில் கிடையாதுன்னு சொல்லி, தாழம்பூவ சிவ பூஜையில சேர்த்துக்க கூடாதுன்னு சொல்லி சபிக்கிறாரு. அந்த சோதி பிழம்பா எழுந்தருளினனால தான் நம்ம திரு கார்த்திகை தீபமா கொண்டாடுறோம். திரு கார்த்திகை தீபம் அன்னைக்கு சோதி பிழம்பா எழுந்தருளி, மகா சிவராத்திரி அன்னைக்கு மலையா உரையிறாரு.